சிந்துவும் அந்த ரவுடி பையன் அவனோட ஃப்ரெண்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். அவளும் அழுதுகிட்டு என்னால இதை தனியா பண்ண முடியாது, எனக்கு ஒரு சீனியர் டாக்டரோட ஹெல்ப் வேணும்னு சொல்லும்போது ஆராதனானு ஒரு சீனியர் டாக்டர் அங்க வர, என் ஃப்ரெண்டை காப்பாத்தினா எந்த பிரச்சனையும் பண்ணாம நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன், அப்படி இல்ல நானு மறுபடியும் துப்பாக்கி எடுத்து நீட்ட அவ அசால்ட்டா அதை பிடுங்கி லோட் பண்ணி துப்பாக்கியை அவனுக்கு நேரா நீட்டினதும் சிந்து மிரண்டு போறா. இப்ப வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு செகண்டும் உன் ஃப்ரெண்டோட உயிருக்கு தான் ஆபத்து, ஒழுங்கா கோஆபரேட் பண்ணா நல்லதுன்னு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு கன்னை போலீஸ் கிட்டே வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு போறா. சிந்துவும் இதெல்லாம் பார்த்து வேகமா வந்து எப்படிங்க இதெல்லாம் பண்ணீங்க, கன்னை சும்மா அசால்ட்டா லோட் பண்றீங்க, எங்க இதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னு கேட்டா எல்லா தலைவர் படம் பார்த்துதான்னு சொல்றா. அப்புறம் கேபினுக்கு வந்து துப்பாக்கி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவளோட பிளாஷ்பேக்ல அவங்க அப்பா பெரிய ரவுடி போல அவன் துப்பாக்கியே தொடச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆராதனா ஆசையா வந்து நான் இதை தொட்டு பார்க்கட்டுமான்னு கேட்க அவன் தான் துப்பாக்கியை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்கான். அப்புறம் சிந்துவும் இந்த விஷயத்தெல்லாம் வந்து ராக்கி கிட்ட சொன்னா, நான் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தன் ரவியோட கழுத்துல கத்திய வைக்கும் போது இங்க இருந்து ஓடிடலாம்னு தான் நினைச்சேன், ஆனா அதுக்கப்புறம் அதுவே பழகிருச்சுன்னு சொல்றான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட எப்படி வந்து வந்து பேசுவ, ஆனா இப்ப உன் கண்ணு முன்னாடி இருக்கேன் கண்டுக்கவே மாட்டேன்னு ஃபீல் பண்ண, அப்படியெல்லாம் இல்ல செல்லம்னு ஐஸ் வச்சு சமாளிக்கிறான். இங்க தாத்தாவும் நம்ம பசங்களுக்காக சமைச்சு எடுத்துட்டு வந்து பரிமாற விஜயும் அதை சாப்பிட்டு பார்த்து சாப்பாடு நல்லா இருக்கு ஆனா உப்பு தான் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்றான். அவர் அப்படிதான்ப்பா, அவர் வயசுக்கு ஏத்த மாதிரி சமைச்சு அதுக்கேத்த மாதிரி நம்மளையும் மாத்திடுவாருன்னு சொல்றா. அட அதெல்லாம் இருக்கட்டும்மா, உன்னோட ஃபியூச்சர் பிளான் தான் என்ன, வேற என்ன கல்யாணம் தானு சொன்னதும் எனக்கு விஜய் நினைச்சாதான் பாவமா இருக்கு, இப்பதான் அப்பாவானா அதுக்குள்ள தாத்தாவான்னு கேட்க கல்யாணம் ஒண்ணு எனக்கு இல்ல அவருக்கு தான், ஏமா நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, இந்த வயசுல எனக்கு கல்யாணமா ஆள விடுறான்னு எஸ்கேப் ஆகுறாரு. இங்க மானசா ஹாஸ்பிட்டல்ல அதிகமா இப்பெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்து பேஷண்ட் எல்லாம் இறந்து போறதுனால ராகவன் டமலான்னு 2 கார்டியாலஜிஸ்ட வேலைக்கு அப்பாயின் பண்ணி நம்ம பசங்களை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறா. அது மட்டும் இல்லாம நார்மலா செக்கப்புக்கு வர்றவங்களை எல்லாம் மோர் டெஸ்ட் அண்ட் ஸ்கேன்ஸ் எல்லாம் எடுக்க வச்சு அது மூலமா ப்ராஃபிட் எடுக்கலாம்னு பிளான் பண்ண. இதுக்கு முன்னாடி நம்ம இப்படி எல்லாம் பண்ணது இல்ல, இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொன்னா நான் தான் இப்ப இங்க சிஇஓன்றத மறந்துட வேணாம், நான் எடுக்கிற டிசிஷன் எல்லாமே ஹாஸ்பிட்டலோட நல்லதுக்கு தானு சொல்றா. அப்புறம் அருணா புதுசா வந்த 2 பேருக்கும் ஒவ்வொரு இடமா சுத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கும்போது கேண்டீன் பக்கமா வர அங்க ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒருத்தர் தம் அடிக்கிறத பார்த்து வேகமா வந்ததுமே அவனுக்கு ஒரு அறை விட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு தெரியாது, இனி இப்படி பண்றத பார்த்தா தொலைச்சிடுவேன்னு சொல்லி அனுப்பிவிட்டு இதுவரை நீங்க சொன்னது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம், எனக்கு என்னோட கேபின் எங்கன்னு மட்டும் சொல்லுங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவனோட வேலையை பார்க்க வேகமா போறான். சரியான மென்டல் பயலா இருப்பான் போல. இங்க கதிரும் ரீனா கிட்ட வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க 2 டாக்டர்ஸுக்கு நடுவுல ஏதோ நடந்துகிட்டு இருக்குன்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க, அது என்னன்னு அந்த பையன் கண்டுபிடிச்சிட்டானா, ஆனா பாவம் அந்த பொண்ணு தான் அவளோட பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நினைச்சு கொஞ்சம் பயப்படுறான்னு நைஸா பிட்ட போட்டு பாக்குறான். அதுக்கு ரீனாவும் அந்த பையன் கிட்ட பொறுமையா வெயிட் பண்ணா நடக்க வேண்டியதெல்லாம் தானா நடக்கும்னு நான் சொன்னதா சொல்லிடுன்னு சொல்லி அனுப்பிவிட அப்ப ஒரு நர்ஸ் வந்து ரஞ்சித்னு ஒரு டாக்டர் ரீனா பாத்துக்கிட்டு இருந்த கேஸ் ஃபைல கேட்டதா சொன்னதும் அவர்கிட்ட வேகமா வந்து எதுக்கு சஞ்சனாவோட கேஸ் ஃபைல கேட்டீங்கன்னு கேட்க ரீனா இப்பதான் ரெக்கவரி ஆயிட்டு வர்றதுனால அவ கூட இன்னொரு டாக்டர் சப்போர்ட்டுக்கு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சதான் சொல்லியிருப்பாரு. ஆனா ரீனா அதெல்லாம் கேட்காம இதை விட கஷ்டமான கேஸ் எல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன்னு அந்த பேஷண்ட் என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு போறா. இங்க தாத்தாவும் விஜய் பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவனை கூப்பிட எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இப்ப என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேக்குறான். அவரும் என் பொண்ணு ரொம்ப உடஞ்சு போயிருக்கா, அவ பண்ணது தப்பு தான், ஆனா அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணுமா, உன் காலில் விழுந்து கும்பிட்டு கேக்குறேன், அவளுக்கு தயவு செஞ்சு இன்னொரு வாய்ப்பு கொடுன்னு கெஞ்சி கேட்க அவ பண்ண தப்புக்கு அவ அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு போறான். இங்க தேவ ரதியை கூப்பிட்டு ரீனா மட்டும் உனக்கு பொண்ணு இல்ல, இப்ப நம்ம பசங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுதா, திவியோட ஆட்டிடியூட் எல்லாம் டோட்டலா மாறி யார் பேச்சையுமே கேட்க மாட்றா, நீ போனவங்களை நினைச்சு இருக்கவங்களை விட்டுறாதன்னு அட்வைஸ் பண்றாரு. இங்க ரீனாவும் அவளோட பேஷண்ட பார்க்க வந்து அவங்க எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது சடனா தலை சுத்தி கீழே உட்கார கதிர் ரொம்ப பயந்து உனக்கு ஒண்ணு இல்லையேன்னு கேட்க அவளும் எனக்கு பரவாயில்லன்னு சொல்றதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.